குளத்தோட ஆப்போசிட் தான் எங்கள் பாட்டியோட வயக்காடு. வாங்க பார்ப்போம். வாங்க வாழை மரம் தோட்டம் பார்ப்போம். வாங்க பாட்டி வீடு காட்டு எது எதுன்னு சோள பயிர்ல விதைச்சிருந்தாங்க, அறுவடை பண்ணிட்டு. இதுதான் பாட்டியோட வயக்காடு. இதுவும் இந்த வாழைத்தோப்பும் பாட்டியோடது. வாங்க பார்ப்போம், இல்லை துண்டு பார்ப்போம். அந்த இடத்துல வந்து கிணறு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் வந்து நீச்சல் அடிப்போம். எல்லாம் குளிக்கிறது, மோட்ரு எடுத்து விட்டாங்கன்னா, தாத்தா வந்து மோட்டர் எடுத்து விட்டாங்கன்னா கூட எல்லாருமே குளிச்சுட்டு நான் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஸ்கூல் படிக்கும்போது நல்லாயிருக்கும். பார்த்து வாங்க, உள்ள தோப்புக்குள்ளே உள்ளே போவோம். வாங்க தோப்புக்குள்ளே போய் பார்ப்போம். இது இன்னும் வாழைத்தோப்பு இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் இதாகலை, காஞ்சிருச்சு. தண்ணி பற்றாக்குறையினால காஞ்சிருச்சு. இங்கே எப்பயுமே தண்ணி பற்றாக்குறை தான். மழை வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் இது வந்து வாழைக்காய் ஒன்றும் வைக்கல எதுலேயும். வாங்க உள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, அவ்வளோ ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. தண்ணி பற்றாக்குறையினால ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. காஞ்சி போயிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. மின் டைம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது வந்து பார்க்கும்போது. இப்போ வந்து இந்த வேக்கறனால ரொம்ப காஞ்சி போச்சு. கிணறு இருக்குது, ஆனால் வந்து தண்ணி பற்றாக்குறை, அதனால் இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா இருந்தது. ஒரு காய் கூட வைக்கல இன்னும் அந்த அளவுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கிணறு போய் காமிக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நல்லா தண்ணி இருந்தது அந்த கிணத்துல. அப்போ கையிலே முண்டு பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஜென்ரேஷன் மாற மாற இப்போ வந்து தண்ணி வந்து பற்றாக்குறையாகிடுச்சு. இந்த மழையும் இல்லை, மழையும் இல்லாதனால ரொம்ப தண்ணி பஞ்சமாயிடுச்சு. இங்கே ஒரு பைப் போட்டிருக்காங்க தண்ணி வரத்துக்காக. இதில் இறங்கிருமா, பூச்சி போட்டு இருந்தாலும் இருக்கும். அது பில்லு விட்டு இறங்கி எங்களை இது அஸ்வினி, இது என்ன மோட்ரு? தெரியலையே. இது என்ன மோட்டர்னு எனக்கு தெரியல. பாட்டிக்கு இது என்ன மோட்டர்னு எனக்கு தெரியலங்க. பாட்டிக்கு நீ பேசுக்கா. இது என்ன மோட்டர்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இது மோட்ரு செட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு வயசானதுனால எங்கள் மாமா பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் தான் பண்ணையத்தை பார்த்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால்
வாங்க இப்படியே போவோம். வாங்க கிணத்தை பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஓட்டாமே இருக்குது. மணி பண்ணிட்டு இப்போ அடுத்தது அறுவடை பண்ணுறதுக்கு ஓட்டாமே வச்சுருக்காங்க. வாங்க. ஏன் இது கரம்பாக இருக்குதுன்னாக்கல தண்ணி பற்றாக்குறதுனால அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ வேக்காலனால தண்ணி எதுவும் இல்லை, மழை வந்தால் தான் தண்ணி இருக்கும். அதனால அப்படியே விட்டுட்டாங்க. பாட்டிக்கும் வயசானதுனால எதுவுமே பண்ண முடியல. மாமன் பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, நொங்கு நொங்கு இருக்கு பாருங்க. பறிக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அப்படியே இருக்கு. நொங்கு நொங்கு வந்து முத்தி போயிடுச்சு. 2 நுங்கு மரம். 2 இருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. 2 நொங்கு மரம் இருக்கு. ஒரு 2 மாதம் 3 மாதத்துல தான் முன்னதான் வந்து இது எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேயே பாருங்கள் எப்படி புதாராக இருக்குதுன்னு பாருங்கள். இது போகிறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூச்சி பொட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அதிகமாக. நான் அதிகமாக வந்ததில்லை. இப்போ இங்கே சொந்த ஊருக்கு வந்ததுனால இப்போ 1 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து மதுரையில் இருந்தோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜூ பண்ணிக்காங்க. அஸ்வினி ஜூ பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அவ்வளோ பூச்சி பொட்டு இருக்கும், பாம்பு இருக்குது. இந்த பக்கமே நாங்கள் வரமாட்டோம். நான் இப்போ பயத்தினால தான் போகிறேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த பக்கமே வந்து. இங்கே அசைன்மெண்ட் மல்லவா இதில் தாத்தா இருக்கும்போது இதில் தான் உங்களுக்கு தெரியுங்களா, அந்த காலத்தில் வந்து தண்ணி கவலை மாதிரி பண்ணி தண்ணியை சேர்ந்துவாங்கன்ட்டு. அந்த இது தாத்தா இருக்கும்போது பண்ணுவாங்க, சேர்ந்துவாங்க. மழை காலத்தில் வந்து தண்ணி மொண்டுற மாதிரி வரும். இது ஜூ பண்ணிக்காங்க. கிணறு தண்ணி வந்து மொண்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடி இதில் போயிடுச்சு. தண்ணி வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆமாம், தண்ணி வந்து அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் வயக்காட்டில் நம்ம வந்து எந்த பணியுமே பண்ண முடியல. வாழை மரமும் காஞ்சி போயிடுச்சு. இத்தனை நாள் நல்லா வாழை மரம், வாழைக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நல்லா இதாக அறுவடையாக இருக்கணும். தண்ணி இல்லாதனால, தண்ணி பற்றாக்குறைனால அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம், பயமாக இருக்குது. இப்போ தான் நான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தேன். ஏன்னா இங்கே அவ்வளோ பூச்சி பொட்டு இருக்கும், பாம்பு இருக்குது. பயந்துக்கிட்டு நாங்கள் வரவே மாட்டோம் இந்த இடத்துக்கு. ஏன்னா க்ளீன் பண்ண உடனே ஒரு 2 மாதம் 3 மாதத்துல மறுபடியும் இந்த புல் இந்த இதெல்லாம் வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டியோட வயக்காடு. நேற்று வந்து நான் காமிச்சேன் இல்லையா, கோயில் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் அந்த கோயில். நிறைய கோயில் இருக்குது, நான் காமிக்கிறேன். எங்களோட குலதெய்வம் கோயிலும் இங்கே தான் இருக்குது, அங்காளம்மா. அதுவும் நாங்கள் பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து கட்டின கோயில் அது. அதுவும் நான் காமிக்கிறேன். நிறைய கோயில் இருக்குது இந்த இடத்துல. வில்லேஜில் வந்து நிறைய அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அதேமாரி காவல் தெய்வம் மினியப்பம் அது இருக்குது, அந்த கோயிலும் இருக்குது என்ட்ரன்ஸில். நான் அதுவும் காமிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் காமிக்கிறேன். வாங்க.
பையன் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் அதுதான் நாங்கள் காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என் பாட்டியோட வயக்காடு இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.